ஜாதிகளுக்கு ரொம்ப எதிரானவன். அவன் பிராமண குலத்தில் பிறந்துட்டான், ஆனால் பிடிக்கல. ஆனால் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சே, பிச்சையற்பாறை பணின்னு சொல்கிறான். அப்புறம் அக்ரஹாரத்துலேருந்து இவனை ஒதுக்கி வைக்கிறான். ஒன்றுமே செய்யலாமே. அவன் பொண்டாட்டி தோள் மேலே கைப்பட்டு நடந்து போயிருக்கான். அக்ரஹாரத்தில் என்னடா பாரதி இப்படி பொண்டாட்டி தோள் மேலே கைப்பட்டு போகிறேன்னு ஒரு ஐயர் கேட்டிருக்காரு. ஏன் பொண்டாட்டி தோள் மேலே தானே கைப்பட்டுருக்கேன் இருக்கான். திமிர் பிடிச்சவன். அவர் அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா என்ன பண்ணுறாரு, கடையத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஊரில் சலவை தொழிலாளி இருக்கார்ல மாடசாமி, அவர் வீட்டிலேருந்து இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு பிராமணாலாம் குளிக்க வரும்போது மாடசாமி ஆற்று இட்லி ரொம்ப நல்லா இருக்குடா, சுவையாக இருக்குது வம்பு. அப்புறம் பிராமணர்கள் அங்கே கொஞ்சம் அழகாக இருக்கும், நிறமாக இருக்கும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக கழுத குட்டியை தோளை தூக்கி போயிட்டு அக்ரஹாரத்தில் போய் ஆடி இருக்கான். எல்லா பிராமணன் என்ன பாரதி கழுத குட்டியை தோளை போட்டு தான் ஆடுதுன்னா, குட்டியில் எல்லாமே அழகாக தான் இருக்குன்னு இருக்கான். வேற அவனு எல்லாம் இவ்வளோ தைரியமாக செய்ய முடியும். அந்த இனத்தில் இன்னொன்று கேட்குறீங்க, பெரியார் பின்னால் சொன்ன கருத்துக்கள் பூரா சொல்ல முடியாத களத்திலே சொல்ல முடியாத இனத்திலே பிறந்தவன் சொன்னான். அப்போவே